தமிழகத்தில் இடைத்தேர்தல் தேர்தல் களத்திற்கான தேதி எப்போது அறிவிக்கப்படும்? இடைத்தேர்தல் களத்தில் நிற்கப் போவது யார்? யார் இடைத்தேர்தல் களத்தை வெற்றியாக்கி மகுடம் சூட்டப் போகிறார்கள் என்பதான எதிர்நோக்குகள் அரசியல் தளத்தில் பரபரப்பாய் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள அறிவிக்கப்பட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்க நீதிமன்றம் அதிரடியான இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருப்பது அரசியல் களத்தில் மேலும் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. ஜூலை 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தலை அறிவிக்க கூடாது என்பதாக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தொகுதிகள் 7 காலியாக உள்ள நிலையில் இதுவரை அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இடைத்தேர்தல் அறிவிக்க இன்னும் கால அவகாசம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்காமல் இருப்பதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கடந்த ஜூலை 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த இடைத்தேர்தல் அறிவிப்பின் பொழுது தமிழகத்தின் பெயர் இடம்பெறாமல் இருந்தது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையை வெறும் வியப்பில் ஆழ்த்தியது. தமிழ்நாட்டில் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு காலியாக இருந்தும் கூட அதற்கு இன்னும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருப்பது ஏன் என்பதான கேள்விகளும் எழத் தொடங்கியிருக்கிற இந்த சூழலில் தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இதற்கான விடயங்களுக்கான காரணங்கள் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 6 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தங்களின் களப்பணிகளை துவங்கியிருக்கும் இந்த சூழலில் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம். அதன் மூலமாக மீண்டும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் களத்தில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களா ஆகலாம் என கனவுகளோடு காத்திருந்த நிலையில் இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்கப்படவில்லை என்பதான சூழலில் தற்போது நீதிமன்றமும் சில உத்தரவை பிறப்பித்திருப்பது மேலும் சூடு பிடிக்க துவங்கியிருக்கிறது. அதிமுகவின் 6 முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி, எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தொகுதியான கரூர் தொகுதி ஆகியோருடன் சேர்ந்து மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி, ஜெயக் பெருந்துறை தொகுதி, சத்யபாமா தாராபுரம் தொகுதி மற்றும் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதி ஆகிய 6 பேரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கும் இந்த சூழலில் இவர்கள் அனைவரும் தங்கள் ராஜினாமா கடிதங்களை முறைப்படி சபாநாயகரிடம் வழங்கியிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக தங்களை இணைத்துக் கொண்டிருந்த சூழலில் ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் வென்ற திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்திருக்கும் காரணத்தினாலும் தற்போது திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த தொகுதிகள் உள்ளிட்ட 7 தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்த 7 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நெல்லையை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர பொதுநல வழக்கை ஒன்று தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் தனது மிக முக்கியமான அரசியல் சட்ட ரீதியான சில சிறப்பு சட்ட அம்சங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். ராஜினாமா செய்த முன்னாள் எம்எல்ஏக்களான விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேரின் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு எதிராக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் குறிப்பிட்டு அந்த மனுவில் மனுதாரரான வெங்கடாஜலம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கும் சூழலில் இவர்களுக்கு எதிராக தேர்தல் முறைகேடுகள் மற்றும் வெற்றிக்கு எதிராக வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்பதற்காக இந்த தொகுதிகளுக்கான அவசர இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை இருக்கிறது. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு மனுதாரரின் வாதத்தில் உள்ள சட்டபூர்வமான நியாயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தனிச்சையாக அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் தேதியை அறிவிப்பது மேலும் பல சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதாக நீதிமன்றம் பல கருத்துக்களை கருதியிருக்கிறது. இதனையடுத்து தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஜூலை 31ஆம் தேதி வரை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவால் இடைத்தேர்தல் களங்கள் தற்போது தள்ளிப்போவதற்கான சூழல்கள் அரங்கேறி இருக்கிறது. மீதம் எஞ்சியுள்ள 2 தொகுதிகளான மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகள் தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. எனவே இந்த 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முறையான அணுகுமுறைகளை நீதிமன்றத்தில் நாடுகும் பொழுதும் நீதிமன்றமும் சில வழிகாட்டல்களை தந்த பிறகுதான் தேதி அறிவிக்கப்படும் என்பதாகவும் நோக்கப்படுகிறது சட்ட வல்லுநர்களால். இப்படிப்பட்ட சூழலில் தங்களுக்கான அரசின் அதிக பெரும்பான்மையை நிரூபிக்கும் வண்ணமாக இடைத்தேர்தலை வேகமாக நடத்தப்பட்டால் அதன் மூலமாக வெற்றிக்கணிகளை பெற்றுக்கொண்டு தங்களின் ஆட்சி அதிகாரத்தை நிரூபித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அரங்கேறும் என்பதற்கான
செய்வதற்கான தயார் நிலையில் இருந்த தாவேகா அரசின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தற்போது நீதிமன்றம் வைத்திருக்கும் கெடு தலையில் வைத்திருக்கும் கொட்டை போன்றது என்பதாகவும் தமிழக அரசு விமர்சகர்கள் தாவேகா எதிராக சில விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள்.